हाय गाइस வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா துக்ரா கே மேரா பியார் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் 9 to 12 எபிசோட் ரிவ்யூ பண்ண போகிறோம். பேலன்ஸ் எபிசோட் ரிவ்யூஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப் சீரிஸ் சீசன் 2 ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணிட்டு இருக்காங்க. சீசன் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு லவ் கான்செப்ட் பயங்கரமாக இருக்கும் அண்ட் ஒரு கோல்டு வார் மாதிரி. அது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீசன் 1 அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டல் 19 எபிசோட் அண்ட் ஒரு அரௌண்ட் 30-40 மினிட்ஸ் கிட்ட வரும். ஓகேவா? இப்போ இந்த இதில் துக்ராகே மீரா பியார்ல சீசன் 2 9 to 12 எபிசோட் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துக்ராகே மீரா பியார் என்ன ஏது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீசனில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் எதேர்ச்சியாக மீட் பண்ணி சில விஷயங்கள் நோட் பண்ணி அப்படியே ஒரு காதல் மலர்ந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சௌஹான் குடும்பம் அப்படி மாதிரி ஒரு குடும்பம் இருக்குது. அந்த சௌஹான் குடும்பத்தில் இதெல்லாம் செட் ஆகாது. அந்த மாதிரி அந்த பொண்ணை பேசி மிரட்டி ஒத்துக்க விடாமல் கடைசியாக இந்த பொண்ணு என்னை ஏமாத்திருச்சு அப்படி மாதிரி இவர் நினச்சி அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கொலாபரேஷனில் ஃபர்ஸ்ட் சீசனில் முடிஞ்சிடும். செகண்ட் சீசனில் அவங்களோட சைடில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஷான்விகா அப்படிங்கிற பொண்ணோட சைடில் அவங்க அப்பா அவங்க சம் கொலீக்ஸ் எல்லாமே இறந்துடுவாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் நம்ம குல்தீப் குமார் அதான் அந்த பையன் எல்லாரையும் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிடுவான். ஆனால் அந்த பையன் பண்ண மாட்டான். அதுக்கு என்ன கதை அப்படிங்கிறது சீசன் 2ல் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு காதல் மலர்ந்தது. அந்த காதல் அதுக்கப்புறம் நம்பிக்கை துரோகமானது. அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு பழி வாங்குறதுக்காக இவர் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. இவர் முயற்சி பண்ணதுக்கு கடைசியாக கலெக்டர் ஆகிடுவார். கலெக்டர் ஆகிட்டு ரிவெஞ்ச் எடுப்பார். அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ரிவெஞ்சில் ஷான்விகா அப்படிங்கிறவங்க குல்தீப்பை எதிர்க்கணும்னு நினைப்பாங்க. குல்தீப் ஷான்விகா எதிர்க்கணும்னு நினைப்பாங்க. 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அவங்ககிட்ட ஒன்று சேர்ந்துட்டாங்க. லைக் கல்யாணம் பண்ணல, பழி வாங்கணும், அதுக்காக ஒன்று சேர்ந்துருக்காங்க. யாரை அழிக்கிறதுக்காக? தத்து மகராஜ் அப்படி மாதிரி ஒருத்தர் இருக்காரு. தத்து யாரு அப்படின்னா ஒரு அமைச்சர் மாதிரி. அவர் குல்தீப்போட மாமனார். குல்தீப் அவரோட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் வேணும்ல இவங்களை கொல்லணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணி எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த இதில் இந்த ரிவெஞ்ச் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சுல, இப்போ யாருக்குமே தெரியாம இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து, ஷான்விகா குல்தீப் 2 பேரும் ஒன்று சேர்ந்து இவங்க எல்லாரையும், ஷான்விகாவோட அப்பா அம்மா அவங்க எல்லாரும் சாவுக்காக இவங்க பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட அப்பா சாவில் யாரெல்லாம் இருந்தாலும் எல்லாரும் நான் பழி வாங்கணும் அப்படின்ட்டு, இன்க்ளூடிங் அந்த டாக்டர் ஆல்சோ, போலீஸ் ஆல்சோ, சப்போர்ட்டர்ஸ் ஆல்சோ எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த இதில் இவங்க கல்யாணம் பண்ணாங்க. குல்தீப் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு மேலே எந்த ஈடுபாடுமே இல்லை அவருக்கு. அவர் ஃபிசிக்கலாகவும் அவங்க கூட அட்டாச்சாக இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களோட ஈடுபாடு எல்லாமே ஷான்விகா மேலே தான். ஷான்விகாவோட சைட்லையுமே அதே தான். பட் அதோட இன்டெப்த் தெரியல நமக்கு. அதை அவங்க சொல்லிக்கவும் மாட்டாங்க. இப்போ இதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து பிரச்சனை பண்ணுறது. அவங்களுடைய மாமனார் தத்து மகராஜ் இருக்கார்ல, அவருக்கு சில விஷயங்கள் இன்டெப்த்தாக தெரிய வரும். லைக் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, ஷான்விகா காப்பாற்றுறதுக்கு இவர் தான் முயற்சி பண்ணுறாரு அப்படின்ட்டு. இந்த முயற்சியில் இவங்களை தடுக்கணும், என் பொண்ணு கூட இவர் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுவாங்க. லைக் இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அவரை சாவடிக்கிற வரைக்கும் துணிவாரு दत्तू महाराज இடையில ஷான்விகா வேற ஒரு பிளான் போட்டுருப்பாங்க. ஷான்விகா வேற பிளான் போடுறது குல்தீப்புக்கு பிடிக்காது. ஏன்னா இவர் ஒரு நேர்மையான முறையில போகணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா அவங்க எல்லாரையும் பண்றதுன்னு நினைப்பாங்க. இது ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி சண்டை சச்சரவுகள் அப்படி மாதிரி போயிட்டு இருக்கும். கடைசி கட்டத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு அரலூசுங்கன்னு சொல்லலாங்க இந்த வெப்சீரிஸ்ல அவங்கள அந்த தத்து மகராஜுடைய ஒய்ஃபுடைய அண்ணன் தம்பிங்க. அவங்க ஜெயில இருந்து திரும்ப வந்தாங்க. திரும்ப ஒரு மேட்டருக்காக தத்து மகராஜ் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்ததுக்கு தெரிஞ்சு ஷான்விகா காசு கொடுத்து பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அதை இவங்க இதை தான் பண்ண சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னா தத்துவோட ஒய்ஃபை கொண்டுட்டாங்க.
அவங்க அக்கா காசு காசு சாப்பிச்சிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அழுதுகிட்டு ஐயோ அக்கா 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 அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்றீங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. யாரா நீங்களாம் காசுக்காக போட்டிங்களா அந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் மேட்ரு என்ன அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே சீரியஸாக போயிட்டு இருக்குது. ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் கூட வந்து தத்துவுக்கு கிடைக்க வேண்டியது தன்னோட மாப்பிள்ளையால கிடைக்கல. ஸோ இவங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட்டிகிட்டே இருக்குது. இவர் ஷான்விகாவை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவர் தான் காப்பாற்றுறாரு போல, இவர் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு போல அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. கடைசியில் குன்வர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குங்க. அவங்க வந்து ஷான்விகா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடுன்னு சொல்லலாம், லவ்னு சொல்லலாம். அவருக்கே வந்து கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளைங்க நினைக்கிறேன். ஆனால் அவர் இப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட சப்போர்ட் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஷான்விகா வந்துட்டு அவங்கள நேர்மறையாக இழுப்பாங்க. ஆனால் அவர் நினைப்பாரு நான் சொல்றது கேட்டுதான் இவன் ஆடிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் இவங்க வேற விதமா ஆடிட்டு இருப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த இடையில ஒரு விஷயம் சூப்பரான விஷயம் பண்ணுவாங்க. ஒருத்தங்க இறந்தாங்கல்ல, தத்து மகாராஜோடைய ஒய்ஃபு. ஸோ அதை வந்து கொன்னது யாரு அப்படின்னா இவன் தான் அப்படின்னு பழி தூக்கி போட்டுருவாங்க. அவங்க 2 பேருக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சில விஷயங்கள் மட்டுப்படலையே அப்படி மாதிரி நம்முடைய தத்து மகாராஜ் தெரிஞ்சிடும். குல்தீப்போட மாமனாருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அப்படியே வந்து நோட் பண்ணி பார்க்கும்போது இவரே வந்து ஸ்பை மாதிரி சுற்றிட்டு இருப்பாரு. இவருக்கு முன்னாடி சுற்றிட்டு கடைசியில் கண்டுபிடிச்சிருவாருங்க என்ன மேட்ரு ஏது அப்படிங்கிறத பார்த்துருவாரு. அது என்ன ஏது அப்படிங்கிறத வெப்சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் இந்த ஓவரால் கனெக்ஷன்ஸ் அண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு கோல்டு வார் நடந்துட்டு இருக்குது. என்ன, தத்து மகாராஜ் வந்துட்டு தன்னோட மாப்பிள்ள தனக்கு சப்போர்ட் பண்ணணும், தன் வழியில் நடக்கணும், ஏன் பொண்ணை பார்த்துக்கணும். ஆனால் இந்த ஷான்விகா திரும்ப வந்ததுனால ஷான்விகாவோட இவர் சேர்றாரு அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஷான்விகா அந்த சௌஹான் குடும்பத்தையே நான் எதிர்க்கணும், அழிக்கணும் அப்படின்னு இவர் போராட்டிருக்காரு. सब डायरेक्ट या इनडायरेक्ट रूप से इस हत्या में शामिल है. ஆனால் குல்தீப் வந்து தடுக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. குன்வர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த தத்து மகாராஜா ஒரு எடுப்பு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அவரு வந்து என்ன அப்படின்னா அவர் ஒரு மந்திரி மாதிரி. ஸோ அவரு வந்து இவங்களை கொல்லணும், சாவடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இவங்களும் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு அப்படின்னா வந்துட்டு கலெக்டரா இருக்கிற குல்தீப்பை. ஸோ ஷான்விகாவை அடையணும் அப்படிங்கிறதுக்காக குன்வர் ஒரு பக்கம், தத்து மகாராஜ் வந்துட்டு தன்னுடைய பொண்ணோட லைஃப் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷான்விகா பண்ணணும் இன்னொரு பக்கம். அண்ட் இன்னொரு சில பல கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, ஷான்விகா நான் பார்த்துப்பேன் அப்படி மாதிரி இருந்துட்டு குல்தீப் ஒரு பக்கம். ஸோ இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குது. அண்ட் கடைசி கட்டமாக நான் சொன்ன கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன ஆக போகுது, அதுக்கு வந்து எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்க, சீசன் 3 கண்டிப்பாக வரும் இந்த சீஸ். ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் எபிசோடில் தெரிஞ்சிடும். அண்ட் நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அண்ட் நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி ஆகலை அப்படின்னா அந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லி விரும்புகிறேன். சீசன் 1 பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட கோர் கனெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் தெரியும். சீசன் 2 பார்க்க ஆர்வமாக இருக்கும். இல்லை சீசன் 2 பார்ப்பேன் அப்படின்னா வந்துட்டு எதுக்கு இவன் சண்டை போடுறான், எதுக்கு இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால சீசன் 1 பார்த்து பாருங்கள். அண்ட் எனக்கு இந்த 9 to 12 எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு யூஸ்வலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் உள்ள வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய ஃபைட் எல்லாம் இருந்துச்சு. ஸோ 10 தலையில் அப்படிலாம் வந்து சுட்டுட்டு இருப்பாங்களே, ஸோ அது மாதிரி இங்கே சுட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அமர்க்கலமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். துக்குராகிய மேரா பியார் உங்களை ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு அன்புடன் நினைக்கிறது மிஸ் பண்ணிடாதீங்க.